ஹாய்! எல்லாரும் பொங்கல் வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போறதா இருந்தது. ஸோ வந்து இந்த வீட்ல வந்து கிளீனிங் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெருசா எதுவும் இல்ல. ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகும் இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ டஸ்ட் வந்து அவ்வளவா எதுவும் இல்லையா, பட் கிச்சன் மட்டும் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. என்னதான் 3 மந்த்ஸ் கூட இந்த வீட்டுக்கு வந்து ஆகல அப்படின்னு இருந்தாலும், கிச்சன் வந்து நம்ம ஃப்ரீக்வென்ட்டா டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கோமா, அதுவும் நம்ம வீட்லயே வந்து எல்லார் வீட்லயுமே அதிகமா யூஸ் பண்ற இடம் வந்து கிச்சன் தான். அதிகமா அழுக்காகுற இடமும் கிச்சன் தான். ஸோ வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு வீக்கெண்ட் பார்த்து வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பலாம் வந்து டஸ்ட்டா இல்ல. கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஷெல்ஃப்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு, அத அப்படி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு வேலை முடிஞ்சிருமா குயிக்கா அதனால தான். அண்ட் இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரி வந்து செல்ஃப் ஷீட் இருக்கும்ல, அது வந்து போட்டுட்டேன். ஸோ அது போட்டதுனால கிளீன் பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து தொடச்சு விட்டா போதும் அப்படி தான் இருந்துச்சு. கவுண்டர் டாப் பக்கத்துல ஒரு 3 ஷெல்ஃப் இருக்கும். அந்த 3 ஷெல்ஃப்க்கும் ஷீட் போட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து ஒரு 4 ரேக் வந்து ஷெல்ஃப் இருந்துச்சா, அதுக்குமே வந்து ஷீட் போட்டிருந்ததுனால, திங்ஸ் மட்டும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, தொடச்சு விட்டுட்டு, தென் அப்படியே அத வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேல தான் இருந்துச்சு. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருப்போம்ல. இல்ல எப்பவுமே யூஸ் பண்ணாம கூட சில திங்ஸ்லாம் நம்ம வந்து வச்சிருப்போம். ஸோ அதெல்லாமே எடுத்து ஒரு பேக்ல வந்து வச்சுட்டு மேல போட்டேன். ஏன்னா அதெல்லாம் இடத்தெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கிளீன் பண்ணிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா, பாட்டில்லாம் ரொம்ப தூசியா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு துணிட்டு வந்து தொடச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் நான் தனியா கொட்டி பாட்டிலாம் வந்து கழுவி வைக்கணும்னு நெனச்சேன். பட் அதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு தெரில. அண்ட் ரொம்ப டயர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் பாட்டில் மட்டும் ஒரு கிளாத்ல வச்சு தொடச்சு வச்சுட்டேன். இந்த வீடு கிச்சன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும். ஸோ இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் நெனச்சேன், குட்டியா ஏதாவது மேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் நான் இன்னும் எடுத்தே வைக்கல. பட் ஒரு ஆசை இருக்கு. குட்டியா ஏதாவது மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். தென் இந்த கீழ இருக்கிற திங்ஸ்லாம் இருக்குல்ல, இதுவுமே வந்து கிளீன் பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா நம்ம வீடு பெருக்கும்போது வந்து அங்கேயுமே டஸ்ட்டு படியுமா, ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து மேலே எடுத்து வச்சுட்டு, ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிக்க போறேன். அவ்வளோதான். கிச்சன் செல்ஃப்ஸ்லாம் கிளீன் பண்ணியாச்சா, இனிமே நான் ரொம்ப முக்கியமா பண்ணணும்னு நெனச்சது வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் தான். ஏன்னா வந்து 1 வீக் இருக்க மாட்டோமா, ஸோ ஃப்ரிட்ஜில வந்து எதுவும் வச்சுட்டு போ முடியாது. அதனால ஃப்ரிட்ஜையுமே ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜில எதுவுமே வச்சுக்காம எம்ப்டியா வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிரணும்னு நெனச்சேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து டீப் கிளீனிங் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன்னா, அந்த 3 மந்த்ஸுமே க்ளீன் பண்ணல. ஸோ ரொம்ப மோசமா தான் இருந்தது. கண்டிப்பா வந்து இது நெறைய டைம் எடுத்துக்கும்னு நெனைக்கிறேன் க்ளீன் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே வெளியில எடுத்து வச்சுட்டேன். தென் அதோட ரேக் எல்லாமே வெளியில எடுத்து வச்சுட்டேன். க்ளீனிங் பண்ணும்போது பெருசா வந்து லிக்விட் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணல. நார்மலா பார்த்தீங்கன்னா, சோப்பு வச்சு ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டேன். உள்ளவும் சரி, வெளியிலயும் சரி. ஃபுல்லா சோப் வச்சு போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா, ஒரு துணி வச்சு வந்து ஃபுல்லா தொடச்சுட்டேன். தென் இன்னொரு துணி எடுத்து அத தண்ணீல முக்கி ஈரத்தோட லைட்டா தொடச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான். பெருசா எதுவும் க்ளீனிங் பண்ணல. தென் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில இருக்க ரேக் அது வந்து இன்னுமே மோசமா இருந்துச்சு. ஸோ அதையும் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அடுப்பு, கவுண்டர் டாப், கிச்சனோட அந்த டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையுமே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். தென் கொஞ்சம் இருந்த பாத்திரத்தையும் தேய்ச்சு வச்சுட்டு, சிங்க்கையுமே வந்து நல்லா ஃபுல்லா டீப்பா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, 12 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணி முடிக்கும்போது ஒரு 3:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர்றதுக்கு 4:30 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் வந்து டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா கிளைமேட் வேறு சூப்பரா இருந்துச்சு. நம்மளும் ஒர்க் பண்ணி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சா, கொஞ்சம் டீ குடிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஈவினிங் வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இருந்தேன். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு, கிச்சனு, வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசன்ட்டா, நீட்டா இருந்துச்சு. பார்க்கவே அழகா இருந்துச்சு. அண்ட் டே ஃபுல்லா குக்கிங், கிளீனிங் அந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சா, ஸோ நைட்டு வந்து குட்டியா வந்து நம்ம செல்ஃப் கேர், ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு,
நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ் வச்சு வந்து ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த மாய்ஸ்சரைசர், இந்த 2 தான் வந்து இப்போ வரைக்கும் என்னோடய நைட் ரொட்டீனில் நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நைட்டு வந்து தூங்க போயாச்சு. ஹாய், இது வரைக்கும் வாய்ஸ் ஓவர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, அண்ட் எனக்குமே கொஞ்சம் பழகணும் இல்லையா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அதனால் நான் வந்து பேசி வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வாய்ஸ் ஓவரே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாலுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா, நான் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில். ஸோ வந்து பொங்கல் செலப்ரேஷன்ஸ் ஃபியூ டேஸ்க்கு வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியாதா, அதனால் நான் பொங்கலுக்கு வாங்கின ட்ரெஸ் அண்ட் மேக்ஸில் வந்து ஆஃபர் போயிட்டு இருந்தது. 700 ட்ரெஸ் வந்து 300க்கு ஐ திங்க். ஆமாம், 700 ட்ரெஸ் எல்லாமே 300க்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 2 குர்த்தா வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். மேக்ஸில் வந்து ஜான் 31 வரைக்குமே வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நானும் இப்போ காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி குர்த்தா ஹால் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் குர்த்தி தான். இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃப்ளோரல் டிசைனோட வருது. இதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் பேண்ட் வந்து பேரப் பண்ணால் சூப்பராக இருக்கும். 3/4 ஸ்லீவ் அண்ட் வி நெக் பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் டிசைன் மாதிரி வருதா, அது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பாக்கெட் இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 700, ஆனால் நான் வந்து 300 தான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில். காலேஜ் இல்லைன்னா ஆஃபீஸ் வேர்க்கு கூட வந்து சூப்பராக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் குர்த்தி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். இது வந்து காலர் டிசைனோட வருது. நான் மோஸ்ட்லி வந்து எனக்கு காலர் டிசைன்னாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பட்டன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 3/4 ஸ்லீவ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் இருந்துச்சு. இதோட ப்ரைஸுமே 700, ஆனால் நான் வந்து ஆஃபரில் 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஆஃபீஸ் வியர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல லுக் கொடுக்கும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இந்த பர்பிள் கலர் குர்த்தா செட். இது வந்து நான் மேக்ஸில் வாங்கலை, மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பரான டிசைன் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பாக்கெட்டோடு வந்திருந்தது. அண்ட் குர்த்தியில் இருக்கிற அந்த மிரர் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸில். இது வந்து குர்த்தா செட், டாப் அண்ட் பாட்டம் வந்து வரும். பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா குர்த்தியில் இருக்கிற அந்த டிசைனுமே கொடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கேமே அழகாக இருக்கும். லிங்க் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன்.